வணக்கம் entrepreneurs. ஒரு சில நாளைக்கு முன்னாடி நம்ம கிளையண்ட் ஒருத்தரை மீட் பண்ணிருந்தேன். அவருக்கு நம்ம தான் ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருந்தோம். அவருடைய பிசினஸை ஃப்ரான்ச்சைஸா கன்வர்ட் பண்ணிருந்தாரு. இப்போ ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா, சார் நான் இப்போ வந்து ஒரு 10 ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்ஸா நான் வந்து கொண்டு வந்துட்டேன். 10 பேருக்கு நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கேன். பட் அதில் ஒரு சில சிக்கல்கள் நான் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்ன சிக்கல்கள் அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஃப்ரான்ச்சைஸிஸை மேனேஜ் பண்ணுறதுல கொஞ்சம் அடிப்படையில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இதில் இந்த ஃப்ரான்ச்சைஸை மேனேஜ் பண்ணும்பொழுது ஃப்ரான்ச்சைஸாக இருக்குது அப்படின்னு ஒரு அடிப்படையாக ஒரு 7-8 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது கடமைகள் இருக்குங்க. அந்த கடமைகளை நம்ம ப்ராப்பராக செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறது ஒன்றும் பெரிய கடினமான விஷயமா இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா எப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறது, அதுலேயும் குறிப்பாக ஃப்ரான்ச்சைஸாருக்கு இருக்கக்கூடிய 7 முக்கியமான கடமைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இன்னும் ஒரு விஷயங்க, நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலரான பிராண்ட்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30-40 பிராண்ட்ஸாவது ஒரு 7-8 வருஷமாக வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 2-3 பிரான்ச்சஸ் போட்டு அந்த மாவட்டத்தில் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அந்த பிராண்ட்ஸ் அத்தனையும் ஃப்ரான்ச்சைஸாக மாறாமல் இருந்துட்டு இருக்குங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். ஒன்று, ஃப்ரான்ச்சைஸ் மூலிமா எப்படி நம்ம லாபம் பார்க்கறது அப்படின்றதுல பெரிய அவேர்னஸ் இல்லை. ரெண்டாவது, இது எப்படி மாற்றுறது அப்படின்றதுலையும் அவேர்னஸ் இல்லை. ஸோ இதில் என்னோட ஒரு சின்ன தாட் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸாக எப்படி தங்களோட பிஸ்னஸை மாற்றுறது அப்படின்றதுக்கே ஒரு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் தெரியல. சரி, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மூலிமா அந்த கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது, நீங்கள் ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட மாவட்டத்தில் உங்களோட பிராண்ட் அப்படின்றது ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்குது, நல்லா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பிராண்டோடைய ரைட்ஸை மட்டும் ஒருத்தருக்கு கொடுத்து வேறு ஒரு மாவட்டத்திலையோ இல்லை வேறு ஒரு ஊர்லேயோ உங்களுடைய கிளை அலுவலகம் தொடங்குறது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. இதில் 2 தரப்பு இருப்பாங்க. ஒன்று வந்து ஃப்ரான்ச்சைஸார், அதாவது நீங்கள் தான் கம்பெனியோடைய பிராண்டை லைசன்ஸ் கொடுக்குற நீங்கள் தான் ஃப்ரான்ச்சைஸார். ஃப்ரான்ச்சைசி அப்படின்றவங்க உங்களுக்கு ராயல்ட்டி பே பண்ணி அந்த ஃப்ரான்ச்சைஸ் பிராண்டை வாங்குறவங்க தான் ஃப்ரான்ச்சைசி அப்படின்றவங்க. இதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸாக நீங்கள் உங்களோட பிராண்டை கன்வெர்ட் பண்ணும்பொழுது நீங்கள் இன்னொரு பிரான்ச் மாதிரி திறக்கிறீங்க இல்லையா, அது பேர் ஃப்ரான்ச்சைஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கு உங்களுக்கு வருங்க. ஸோ இதுதான் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃப்ரான்ச்சைஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸாக உங்களோட பிஸ்னஸை மாற்றும் பொழுது ஃப்ரான்ச்சைஸார், அதாவது உங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குங்க, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். என்னென்ன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்த்துடலாமா? முதல் விஷயம் ட்ரைனிங். அதாவது உங்களோட பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அதாவது நீங்கள் தான் ஃப்ரான்ச்சைஸாரு, நீங்கள் அந்த பிஸ்னஸை ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் பற்றி இன் அண்ட் அவுட் அத்தனையும் தெரியும். எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி அதை மேனேஜ் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் தெரியும். ஆனால் ஃப்ரான்ச்சைசி, அதாவது யாருக்கு உங்களோட பிராண்டை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறீங்களோ அவருக்கு இந்த பிஸ்னஸ் பற்றின பெரிய நாலேஜ் இருக்காது இல்லைங்களா, அவருக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி டீட்டெயில்டாக இன் அண்ட் அவுட் சொல்லிக் கொடுக்கணுங்க. இது முதல் விஷயம். அதே மாதிரி ட்ரைனிங் அப்படின்றது வெறும் ஃப்ரான்ச்சைசிக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது. அந்த ஃப்ரான்ச்சைஸ் யூனிட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை ஸ்டாஃப்ஸ்க்குமே நீங்கள் வந்து பீரியாடிக்கல் ட்ரைனிங் அப்படின்றது கொடுக்கணுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு மெக்டொனால்ட்ஸ் அவுட்லெட் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட லாங்குவேஜ்லேருந்து அவங்க பிஹேவியர்லேருந்து எப்படி சர்வ் பண்ணணும் அத்தனை விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது பீரியாடிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இதுக்குன்னே நீங்கள் ஒரு டீம் க்ரியேட் பண்ணி எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறீங்களோ அந்தந்த மாவட்டங்களில் நீங்கள் பீரியாடிக்கலாக ட்ரைனிங் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுங்கள். ஒன்று ஃப்ரான்ச்சைஸாஸ்க்கு தனியாக எல்லாரையும் இன்வைட் பண்ணி அப்பப்போ அவங்களுக்கு மீட்டிங்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது, அங்கே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கும் பீரியாடிக்கல் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்டாஃப் விட்டுட்டு போயிடுவார், இன்னொரு ஸ்டாஃப் வந்து ஜாயின் பண்ணுவார். அப்படி ஜாயின் பண்ணும்போது புதுசாக வரக்கூடிய டீம்ஸ்க்கும் நீங்கள் வந்து பீரியாடிக்கல் ட்ரைனிங்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கஸ்டமர்ஸ் தான் டைரெக்டாக உங்களோட கிளைண்ட்ஸை மீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்க கஸ்டமர்ஸை சரியாக கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பிராண்டோடைய வேல்யூ அப்படின்றது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் விஷயம் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பீரியாடிக்கலாக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்குன்னு தனியாக டீமுமே க்ரியேட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடிங்க, நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும், என்ன லைசன்சஸ் வாங்கணும், அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி ஒரு டீட்டெயில் பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, மார்க்கெட்டிங்க.
மார்க்கெட்டிங் அப்படின்றது ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அதுக்கு அடிப்படை மார்க்கெட்டிங் அப்படின்றது தேவை. நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும், பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும், ஆனால் ப்ராப்பரான மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் விற்காதுங்க. பட் வேறஸ் ஒரு நார்மலான ப்ராடக்ட் தாங்க, ஒன்றும் பெரிய லெவலில் குவாலிட்டிலாம் கிடையாது. பட் நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட் விற்றுரும். இதே மாதிரி தாங்க ஃப்ரான்ச்சைஸ்லையும். ஃப்ரான்ச்சைஸ் யூனிட் அப்படின்றது ஏதோ ஒரு தனி தேர்ட் பார்ட்டியோட யூனிட் கிடையாது, அதுவுமே கிட்டத்தட்ட உங்களோட ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி தான். ஸோ அந்த ஒரு பிரான்ச், அந்த ஒரு யூனிட்க்கு அப்படின்னு நீங்கள் தனியாக மார்க்கெட் பண்ணணும். ஒரு ஃப்ரான்ச்சைசி வராங்க, உங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆப்ரேட் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு பெருசாக மார்க்கெட்டிங் பற்றிலாம் அவேர்னஸ் இருக்காது. உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய சீக்ரெட். அது என்னென்னலாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படியெல்லாம் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் உங்களோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதனால் எப்பயுமே மார்க்கெட்டிங் அப்படின்ற வேலையை உங்களோட கண்ட்ரோல் கீழே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கங்களில் நீங்கள் பேம்ப்ளெட்ஸ் வச்சு மார்க்கெட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ அதை எதர் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவரை பண்ண வைங்க. இல்லை அதெல்லாம் விட பெஸ்ட்டு உங்களோட டீம் இதை எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா இதை விட வேறு சிறந்த விஷயம் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ கட்டாயம் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ் யூனிட்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மறந்துடவே கூடாது. ரெண்டாவது விஷயம் மார்க்கெட்டிங். அண்ட் இன்னும் ஒரு விஷயங்க, நம்மளோட கண்டென்ட் அத்தனையும் இப்போ ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா நீங்கள் ஆன் த கோல ஸ்பாட்டிஃபைல நம்மளோட கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மூணாவது விஷயம் ப்ராடக்ட் சப்ளை. உங்களோட ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட் படி அந்த கடையோடைய ப்ராடக்ட் அத்தனையுமே ஃப்ரான்ச்சைஸார் நீங்கள் தான் சப்ளை பண்ணுவீங்க அப்படின்றபடி அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பீரியாடிக்கலாக அந்தந்த கடைகள் எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராடக்ட்டுடைய நீட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ப்ராடக்ட்டை சப்ளை கரெக்டான ஆன் டைமில் பண்ண வேண்டியிருக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு டீ அவுட்லெட்டுன்னு வச்சுப்போமே, டீ அவுட்லெட்டில் தேவைப்பட வேண்டியது முக்கியமாக 3 விஷயங்கள். ஒன்று டீ தூள், சர்க்கரை, அதே மாதிரி பால். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸார் மூலியமாக தான் சப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. இல்லை இதுக்குன்னு ஒரு தனியாக ஏஜென்சி இருக்காங்க, அந்த ஏஜென்சியில் தான் இது எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த சப்ளை செயினை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கிறோங்க. இந்த தேதிக்கு இந்த ப்ராடக்ட் போய் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ராசஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஸ்டாக் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரக்கூடிய கஸ்டமர் டிஸாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் சப்ளை அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 4வது கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும் மினிமம். அதுவே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட கொடுக்குறீங்க, அவர் அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டியை சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4 கஸ்டமர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே போகிறோம், இந்த கடைக்கே போகாதீங்கப்பா, ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ஊர் ஃபுல்லாக பரப்பிடுவாங்க. உங்களுடைய பிராண்ட் தான் நாளைக்கு வந்து ரெப்புடேஷன் மோசமாக போகும், அடுத்தடுத்த ஃப்ரான்ச்சைசிகளையும் பாதிக்கும், உங்களுடைய பிஸ்னஸையுமே பாதிக்கும். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றதுக்காகவே நீங்கள் ஒரு டீம் கிரியேட் பண்ணிடுங்க. இந்த டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் யூனிட் இருக்கோ அங்கெல்லாம் டேரெக்டாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, ஃபுட்டு வந்து ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை கெட்டுப்போன ப்ராடக்ட்ஸ் ஏதாவது எடுத்து கொடுத்துட்டாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் பீரியாடிக்கலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடணும். அதுக்கான டேர்ம்ஸுமே உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட்டில் வச்சுருங்க. இது தவிர்த்து உங்களுடைய ஆஃபீஸில் இருந்துமே கால் பண்ணி பீரியாடிக்கலாக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி இங்கே நம்மளுடைய அவுட்லெட்டுக்கு வந்திருந்தீங்க, கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருந்தது, ஃபுட்டுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமைகளில் ஒன்றுங்க. அடுத்து 5வது கடமை அப்படின்றது ஃப்ரான்ச்சைசீஸ்க்குள்ளே வரக்கூடிய டிஸ்பியூட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுங்க. அதாவது உங்களுக்கும் ஃப்ரான்ச்சைசிக்கும் வரக்கூடிய டிஸ்பியூட் ஒன்று. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2 ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு இடையில வரும். இப்போ ஒரே ஊரில் நீங்கள் 2 ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் கொடுத்துருப்பீங்க, எந்த ப்ராடக்ட்டை எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே சப்ளை பண்ணணும். ஒரு கடை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கடை அப்படின்றது எவ்வளோ ரேடியஸ் வந்து கவர் ஆகும், ஒரு கடைக்கும் அடுத்த கடைக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் கவனமாக இருங்க. அதே மாதிரி கொடுத்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே தான் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுடைய டெரிட்டரி தாண்டி அடுத்த ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அப்படின்றத ப்ராப்பராக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடணும். உங்களுக்கு இதுதான்ப்பா ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்துருக்கோம், இந்த கடையிலேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணலாம், இல்லை இந்த இடத்துல இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்விக்கி ஆர்டர் வருதா அது உங்களுக்கு வரும், அதை தாண்டி நீங்கள் சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் கிளாரிஃபை பண்ணிடணும். இது தவிர்த்து இதையும் தாண்டி ஏதாவது சிக்கல்கள் வருது அப்படின்ற பட்சத்தில் 2 ஃப்ரான்ச்சைசிஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி எதனால் நீங்கள் உங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே செயல்படணும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக நாலேஜ் கொடுத்து அந்த டிஸ்பியூட்டையும் சால்வ் பண்ணி வைக்கணுங்க. இதுவுமே உங்களோட கடமைகளில் ஒன்று தான். ஏன்னா ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசி ஜூரிஸ்டிக்ஷன்லாம் தாண்டி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அது மற்ற ஃப்ரான்ச்சைசிஸோட இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கும். நாளைக்கு இந்த விஷயம் வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது
ஆகுது அப்படின்னா உங்களோட ஃப்ரான்ச்சைஸியை எடுக்கிறதுக்கு மக்கள் தயங்குவாங்க. அடுத்து 6வது விஷயம் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட். எப்பயுமே டெக்னாலஜி அப்படின்றது எல்லா பிஸ்னஸ்க்குமே தேவையான ஒரு விஷயங்க. அதுவும் ஃப்ரான்ச்சைஸிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அந்த சப்போர்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பில்லிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லை சிஆர்எம், அதாவது உங்களோட ஃப்ரான்ச்சைஸ் யூனிட்டுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் யார் யார் அப்படின்ற அந்த டேட்டா பேஸும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அதனால் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை கொடுத்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸில் அவங்க என்ட்ரி போட்டு வச்சிடுறாங்களா அப்படின்றதையும் மானிட்டர் பண்ணுங்கள். அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ டெக்னாலஜி அப்படின்றதுமே உங்கள் ஆர்கனைசேஷனில் கட்டாயம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது, ஆஸ் எ ஃப்ரான்ச்சைஸார் நீங்கள் உங்களோட ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு கன்சல்டன்ட் மாதிரி இருக்கணுங்க. கன்சல்டன்ட் அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன்னா, அவங்க எந்த நேரத்தில் எந்த சிக்கல்கள் சந்தித்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் மாதிரி, ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி அவங்களுக்கு அட்வைசஸ் கொடுக்கணும். உதாரணத்துக்கு அவங்க ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரியாக்ட் பண்ணி எப்படி ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு, அதே மாதிரி ரெண்ட், இந்த மாதிரி என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் ஃபண்டு கையில் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே சந்திச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி லீகலாக என்னென்ன பிரச்சனைகள் வரும், நீங்கள் லீகலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும், எத்தனை மணி வரைக்கும் கடை திறந்திருக்கணும், அதே மாதிரி ஏதாவது லீகலாக பிரச்சனைகள் சந்திச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து, ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு பீரியாடிக்கலாக இதை பற்றின அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ முக்கியமான ஒரு ரோல், நீங்கள் உங்களோட ஃப்ரான்ச்சைஸிஸ்க்கு ஒரு எக்ஸ்பர்ட்டாக, ஒரு கன்சல்டண்ட்டாக, ஒரு மென்டராக இருந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தாங்க, இந்த 7 விஷயங்களையும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் யூனிட்ஸ் 10 இல்லைங்க 100 மாறுது அப்படின்னா கூட ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.